அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சோயா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 200 கிராம் சோயாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே சோயாவும் உங்களுக்கு ஊறிடுச்சு. நல்லா கையாலே பிழிஞ்சு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சது பிரிஞ்சால போட்டுடலாம். பிரிஞ்செல்லாம் நல்லா பொரிஞ்சது. ஒரு கப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை போட்டுடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு திரும்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சோயாவை போட்டுடலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை சில்லு தேங்காய் இருக்குங்க. எல்லாத்தையும் அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து வந்துருங்க. கறியை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த சோயா கிரேவி. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.